பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உண்மை. So turn to your neighbors and say that God is faithful. ஆண்டவரை நீங்கள் நம்பலாம். You can trust God. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நீங்கள் நம்பலாம். In every situation you can trust God. ஆண்டவர் அவர் சொன்னதை செய்கிறார். God does what he says. அவர் மாறாதவர். He never changes. இது புரிஞ்சது மெசேஜ். How many of you understand the message today? ஒரு சில யாத்ராகம் 25வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். So let's turn in our Bibles to Exodus chapter 25. யாத்ராகம் 25. Exodus chapter 25. ஒரு சில காரியங்களை இதில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். So we are going to learn a few points from this chapter. ஆண்டவர் அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான ஒரு திட்டத்தை மனிதனுக்கு கொடுக்கிறார். God is showing Moses the plan that he has to build the tabernacle. அவர் என்ன செய்ய போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முதல்ல 7 வசனத்தை என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறேங்கிறத என்ன பண்றாரு, அவர் விளக்குறார். Before giving the architecture, God is revealing what kind of material that is going to be used in the tabernacle. அவர் தான் கட்டுகிறவர். God is the one who is going to build it. அவர் தான் he is a master builder. அவர் தான் பிரதான வடிவமைக்கிறவர். பிரதான கட்டுமான வல்லுனர். அவர் he is the master builder. அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறதற்கு அவர் திட்டம் வைத்திருக்கிறார். God has a plan in our lives. He is building our lives. ஓகே, யாத்ராகம் 25வது அதிகாரத்துல வாசிக்க போறோம் 1 லிருந்து 9 வரைக்கும். We are going to read from verse 1 to 9. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. இது ஆஃபரிங் மெசேஜ் இல்லை. Then the Lord spoke to Moses, saying, "Tell the sons of Israel to raise a contribution for me from every man whose heart moves." ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு யார் மனப்பூர்வமாய் கொடுக்கிறார்களோ அவரிடத்தில் மட்டும்தான் காணிக்கையை வாங்கின ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். To build the kingdom of God, God is commanding Moses to get the contribution from whom? From whom is giving with his heart. மனப்பூர்வம் மட்டுமல்ல, உற்சாகத்தோட கொடுக்கிறவர்கள். And he is also giving with joy. ஓகே, அடுத்தது, நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கைகள் ஆவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் எல்லாம் பைபிள் பாருங்க. இளநீலமும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிலும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் நகசு தோலும் சித்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதகத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே. ஓகே, 8-9 சேர்ந்து வாசிக்கும். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டு முட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஆண்டவருடைய மாதிரியின்படி, ஆண்டவர் நம்ம கொடுத்த மாதிரியின்படி நம்ம என்ன பண்ணணும், அதை அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும். God commands us to build the tabernacle based on the pattern that he is revealing in this chapter. ஓகே, இன்னொரு எரேமியா எடுத்துக்கலாம். எரேமியா also turn to Jeremiah 1வது அதிகாரம் 10வது வசனம். Chapter 1 and verse 10. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார்.
It says, "See, I have appointed you this day over the nations and over the kingdoms to pluck up and to break down, to destroy and to overthrow, to build and to plant." ஆண்டவருக்கு எல்லா அவர் சகல அதிகாரத்தையும் உடையவர். God is a sovereign God. அவர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை செய்கிறார். God does what he wills. ஆனா அதற்கான ஒரு ஒழுங்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Because God has a pattern for that. எரேமியா 36:36 எடுத்துக்கலாம். Let's also turn to Jeremiah chapter 36 verse 36. இந்த வசனங்கள் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். So I believe that this word will benefit our lives. Jeremiah 36 verse 26. Huh? 26:36. Sorry, Ezekiel. So let's turn to Ezekiel verse Ezekiel 36:36. Ezekiel 36 verse 36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்தேன். It says, "Then the nations that are around, that left round about you, will know that I, the Lord, have rebuilt the ruined places and planted that which was desolate. I, the Lord, have spoken it and will do it." ஆண்டவர் இடிக்கிறவர், இடிந்து போனதை கட்டுகிறவர். God breaks down and God also builds what is broken. அந்த வசனம் வாசிக்கும்போது ரொம்பவே நமக்கு ஒரு உற்சாகம், சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் மறுபடியும் கட்டுகிறவர். God is the one who rebuilds it. நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். It says, "Then the nations that are left round about you will know that I, the Lord, have rebuilt the ruined places and planted which was desolate." கண்களை முடிந்தால் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே உடைய பரலோக வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே பரத்திலிருந்து நீர் எங்களுக்கு வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தை எங்களுக்குள்ள ஜீவன் உண்டாக்குகிற வார்த்தையாக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். யாத்ராகம புஸ்தகத்துல இந்த 25வது அதிகாரத்தை வாசிக்கும் போது, so when we read Exodus chapter 25, முதல்ல நான் கற்றுக்கிட்டது, one thing that I learned, எல்லாருக்கும் தெரிய வேண்டியது, and it is what everybody wants to know, கர்த்தருடைய வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார். God wants to build our lives. கர்த்தர் எப்பொழுதுமே அவர் கட்டுகிற ஒரு காரியத்தில் இருக்கிறார். God is in a job of constructing our lives. ஆண்டவர் கட்டுகிறவர், அவர் நம்முடைய வாழ்க்கையை இடிந்து போனதையும் கட்டுகிறவர். God is building our lives and God can also rebuild what is ruined in our lives. இந்த அதிகாரத்துல முதலாக ஆண்டவர் வனாந்தரத்துல முதலாக ஆண்டவர் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான ஒரு திட்டத்தை மோசேக்கு கொடுக்கிறார். Here God gives Moses the pattern to build ark in the wilderness, build a tabernacle in the wilderness. 8வது அதிகாரத்துல அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. Verse 8 says, "Let them construct a sanctuary for me that I may dwell among them." புதிய ஏற்பாட்டுல அந்த அந்த ஆண்டவர் கட்டுகிற அந்த வாசஸ்தலம் நீங்களே அந்த ஆலயம் என்று அறியீர்களான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. So in the New Testament, God says that we are God's temple. So ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை
அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவதற்கான ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். God has a plan to construct a sanctuary for himself. அதுவும் அவர் நமக்கு காண்பித்த, மோசேக்கு அவர் காண்பித்த அந்த மாதிரியின்படியே அவர் கட்டுவதற்கு மோசேக்கு அவர் எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன், எல்லா விதமான ஆர்டரை அவர் கொடுக்கிறார். God also gave Moses the order and pattern in which he has to build that sanctuary for God. அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய வரைபடத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு அவரே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். God, based on his plan and based on his counsel, God is also teaching us to build our lives. ஆண்டவருடைய காரியத்துல, நம்ம ஆண்டவருடைய இந்த அழைப்புல நம்ம எதை செய்தாலும் அதை ஆண்டவருடைய நடத்துதலின்படி நாம் செய்ய வேண்டும். In our lives, in our walk with God and in our call, we can live in a way which God wants us to. அவர் சொன்னபடி செய்வது மட்டுமல்ல, அவர் சொன்னதை நாம் செய்ய வேண்டும். God not only does what he says, but we also have to do what he is commanding us to do. இந்த வார்த்தை வந்து 9வது வசனத்துல உள்ள இந்த மாதிரி அப்படிங்கிற வார்த்தை வந்து, so the word pattern in verse 9, வேத புத்தகத்துல கிட்டத்தட்ட 350 முறை வருகிறது பழைய ஏற்பாட்டுல. In the Old Testament it repeats almost 350 times. அது எதை குறிக்கிறதுனா கட்டுகிறதை குறிக்கிறது. It shows the building, it shows the pattern. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 22வது வசனத்துல ஆண்டவர் வந்து ஆதாமிடத்திலிருந்து அந்த விலா எலும்பை எடுத்து அதை வடிவமைத்து அதை அவனுக்கு ஏற்ற துணையாக உண்டு பண்ணினார். So in Genesis 2 verse 22, God took the rib of Adam and he fashioned it into a woman. இதுவும் அந்த வார்த்தை இந்த மாதிரியின்படி ஆண்டவர் அவர் நமக்கு வைத்திருக்கிற மாதிரியின்படி நம்ம கட்டுவதற்கு ஆண்டவர் நம்ம எப்படி சொன்னாரோ அது மாதிரி இந்த வார்த்தை கூட அந்த மாதிரியை குறிக்கிறது. And this word pattern also resembles what is spoken by God in Genesis 2 verse 22. அவர் கொடுத்த மாதிரியின்படி கட்டுவதை குறிக்கிறது. God has revealed a pattern and God wants to build the ark in the tabernacle in that fashion. அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா நோவா பலிபீடத்தை கட்டினார். The other places Noah built a altar. ஆபிரகாம் ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல பலிபீடத்தை கட்டினார். 22வது அதிகாரத்துல பலிபீடத்தை கட்டினார். Abraham built an altar in Genesis 12 and Genesis 22. எப்பொழுதெல்லாம் ஆபிரகாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரோ அந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டுவார். Whenever Abraham went from one place to another, he has a habit to build an altar there. இந்த வார்த்தை எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒரு பட்டணத்தை கட்டுவது, ஒரு பலிபீடத்தை கட்டுவது, ஒரு வீட்டை கட்டுவது, ஒரு கோபுரத்தை கட்டுவது, எல்லாமே இந்த வார்த்தையில அடங்கி இருக்கிறது. So the word construct encompasses the construction of a building or a palace or a life also. So ஆண்டவர் வந்து அவர்தான் வந்து அவர் கட்டிடம் கட்டுவதில் அவரே வல்லுநராக இருக்கிறார். God is the top most architect. அவர் வந்து மனிதனை உண்டாக்குவதில் இருந்து God designed man, God created man. வரலாற்றை உண்டு பண்ணுகிற வரை அவர் எல்லாவற்றிலும் அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். God created the history and in every way God is a good builder. இவன் சங்கீதம் 104 நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, in Psalm 104 if we read, அவர் இந்த உலகத்தை படைக்கும் போது எப்படி அவர் படைத்திருக்கிறார் சங்கீதக்காரன் அங்க எப்படி அவருடைய அந்த வார்த்தை வந்து என்ன அப்படின்னா கட்டுகிறது, எப்படி அவர் கட்டி அமைத்தார் அப்படின்னா, இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல மூடினார். சங்கீதக்காரன் ரொம்பவே அது ஆண்டவருடைய அந்த படைப்பை பற்றி அவர் உணர்ந்து அவர் அதை விசுவாசித்து அவர் எழுதுகிறார். Psalm 104 reveals the psalmist inspired by the creation, and he is also saying that God is the one who has created all these things. He says
covering yourself with light as with a cloak, and he says, you are clothed with splendor and majesty. தமிழ்ல வாசிக்கலாம் யாராவது? ஒரே வஸ்திரமாக கருது வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறார். அடுத்த வசனம். தமது மேல் வீடுகளை தண்ணீரால் மச்சிப்பாவி, மேல் வீடுகளை தண்ணீரால் மச்சிப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய சட்டைகளின் மேல் செல்கிறார். மேகங்களை தன்னுடைய ரதமாக்கி, chariot, தமது ரதமாக்கி, ரதம் மேகங்களை ரதமாக்கி. ஸோ ஆண்டவர் எப்படியெல்லாம் அதிசயமான காரியங்களை உண்டாக்கி இருக்கிறார், கட்டி எழுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் அவர் இங்க உணர்ந்து சொல்லுகிறார். So the psalmist is in awe of the creation of God, and he is noting every single detail of it. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஞானமாக கட்டுகிறவர். God builds everything with wisdom. அவர்தான் வந்து இதையெல்லாம் வடிவமைத்தவர். He created everything. அவர் எல்லாவற்றையும் எல்லா ஒழுங்கையும் வடிவமைத்தவர் அவர்தான். He brought in all the order. வடிவமைத்தவர் மட்டுமல்ல, அவருடைய விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் வடிவமைத்தவர். He not only designed it, he also designed it in his own counsel. அவர் நிரந்தரமான காரியங்களை வடிவமைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, வரலாற்றையும் அவர் வடிவமைக்கிறவர். He has designed the history, and not only that, he is also designing our lives. யோசுவா 7வது அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார், இந்த எரிகோ கோட்டையை மறுபடியும் யார் கட்டுகிறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டு போவார்னு சொல்லியிருந்தார். In Joshua 7, God says, whoever is reconstructing this fort is to be cursed. God says. 800 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ராஜா வந்து கட்ட பார்த்தான். After 800 years, a king came and tried to rebuild the fort. ராஜாக்கள் 16வது அதிகாரத்துல in 1 King chapter 14, ஃபவுண்டேஷனை போடும்போது அவன் மூத்த பையனும், when he laid the foundation, அதையும் தாண்டி அவன் மேல கட்டும்போது அவன் இளைய பையன் செத்து போயிட்டாங்க. When he laid the foundation, his firstborn was dead, and when he raised up on the foundation, his secondborn was also dead. ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். God has a particular will. அவர் எல்லாவற்றையும் வடிவமைத்து அதனுடைய ஒழுங்கின்படி எல்லாவற்றையும் அவர் செய்ய விரும்புகிறார். God has designed everything, and he wants to accomplish everything according to that pattern. வரலாற்றையும் வடிவமைத்தவர். God has designed the history. எரிகோ கோட்டையை கட்டக்கூடாதுன்னு சொன்னாரு. 800 வருஷத்துக்கு ஒருத்தர் கட்டுறான். அப்போ என்ன ஆகுது? அவனுடைய குடும்பம் 2 பையங்களும் செத்து போயிடுறாங்க. God says don't rebuild the fort of Jericho, and here in 1 King we see a king coming and trying to rebuild, and we see his children are being killed. அதனாலதான் யோபு வந்து அவருடைய அந்த sovereignty, அந்த அவருடைய தீர்மானத்தை அவன் வந்து எப்படி சொல்றாங்க? யோபு புத்தகத்துல 12வது அதிகாரத்துல. Let's turn to Job chapter 12 and see what Job thinks about the sovereignty of God. எப்படி அவர் வந்து ஒரு அன்காட்லி இந்த உலகத்துல உள்ள மனிதன் கட்டும்போது எப்படி அதை ஆண்டவர் வந்து பார்க்கிறார், எப்படி அதை நடத்துகிறார் அப்படிங்கிறது யோபு இங்க சொல்லுகிறார். Job is seeing God's perspective when a man rebuilds which God destroyed. ஆண்டவர் இல்லாத மனிதன் ஒருவன் ஒரு காரியத்தை கட்டும்போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அதை உடைத்து போடுகிறார். When it is not God's will, Job is saying that God is the one who destroys that also. ஆண்டவரை மறந்து இன்னைக்கு உலகத்துல எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? நிறைய இடத்துல அவங்க கட்டுறாங்க. பாபேல் என்ன பண்ண? ஆண்டவரை மறந்து பாபேல் கோபுரத்தை ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல பாபேல் கோபுரத்தை கட்டும்போது ஆண்டவர் வந்து அதை என்ன பண்ணாரு? இடித்து போட்டார். Today we see in the world people are building great things without God, and we also see that in Genesis when the Tower of Babel was built without God. அதுக்காக இங்க இருக்கிறவங்க இப்போ ரீசெண்டா வெனிசுலால கேப்காஸ்ட்ல வந்து ஒரு பெரிய earthquake வந்துச்சு. So recently in Venezuela there was an earthquake. அவங்க நம்மளோட மோசமான ஆள்லாம் அர்த்தம் கிடையாது. It doesn't mean that they are worse than us. ஆனா ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். But God has a plan for them. ஆண்டவர் இடிக்கிறவர் கட்டுகிறவர். God is the one who destroys, and God is the one who is also rebuilding. அவருடைய ஞானம் நமக்கு புரிவதில்லை.
His wisdom we can never understand. அவருடைய ஞானத்தை புரிந்து கொள்ளணும்னா ஆண்டவர் வசனத்தின் மூலமா ஆவியானவரை கொண்டு நமக்கு வெளிப்படுத்துகிறார். God reveals His wisdom through His scriptures, through the inspiration of the Holy Spirit. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். The Holy Spirit reveals to us what God wants. God is speaking. சங்கீதக்காரன் சங்கீதம் 28:5 கூட ஆண்டவருடைய கரத்தின் கிரியை ஒருவன் அதை பற்றி யோசிக்காம தன்னுடைய சொந்த வாழ்க்கைய அவனாகவே கட்டும்போது ஆண்டவர் அநேக நேரத்தில் அதை இடிக்கிறார் சொல்லி சங்கீதம் 28:5 வேதம் சொல்லுகிறது. So in Psalm 28 verse 5 says that when a man who is building something out of God without God, it shows that God is destroying that building. ஒரு அநியாயத்தினால கட்டப்படுகிற எந்த காரியமும் ஒரு நிரந்தரமான காரியம் அல்ல, அது விழுந்து போகக்கூடிய காரியமாக ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறது. So everything that is built with injustice, God sees it as not as permanent. God will definitely bring it to ruins. அவரை இந்த கட்டுகிறதுல அவர்தான் is a master builder. கர்த்தர் தான் ஒரு பிரதான கட்டிட வல்லுநர். God is the master builder. So ஆண்டவர் மோசேக்கு எப்படி கட்டுகிறதுங்கிறத அவர் ஒவ்வொரு காரியமாக அவனுக்கு எழுதி கொடுத்தார். God gave every single instruction to Moses for him to build the ark. ஆண்டவர் எங்க கட்டணும், எப்படி யாரை கொண்டு கட்டணும், எந்த நேரத்துல கட்டணும், எந்த பொருட்களை வைத்து கட்டணும்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாக மோசேக்கு கொடுத்திருக்கிறார். God showed him the place to build the tabernacle and whom he should appoint to build the tabernacle and what materials that he should use to build the tabernacle. அதுல உள்ள அந்த டீடைல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீத்திம் 10வது வசனம், சீத்திம் மரத்தால் ஒரு பெட்டியை பண்ணக்கிறார்கள், அது நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. In verse 10 we see, they shall construct an ark of acacia wood 2.5 cubit long and 1.5 cubit wide and 1.5 cubit high. ஆண்டவர் எல்லாவற்றையும், ஆண்டவர் பெரிய தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றையும் படைத்தவராக இருந்தா கூட மனுஷனுடைய காரியங்கள் வரும்போது ஆண்டவர் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களையும் அவர் நமக்கு ஒவ்வொரு காரியத்திலும் அவர் அதுல தலையிட்டு அதுல ஆண்டவர் அவரை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். So God created every single thing. God created the heavens and the earth, and God is also interested to reveal Himself in our lives when He constructs our lives with care. அதாவது அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்ட விரும்புகிறார். God wants to build our lives. அவர் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும், நம்முடைய இதயத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அறிந்தவர். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையை உண்டாக்கினவர். God knows the thoughts of our hearts, and God is the one who made us. நம்முடைய வாழ்க்கையில திட்டம் வைத்திருக்கிறவர் அவர்தான். God has a plan in our lives. அதனாலதான் அவருடைய கிருபையில எரேமியா 1:10 சொன்னாரு, நான் மறுபடியும் கட்டுவேன். That's why in His grace God says, I will rebuild. அவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்களை இடித்து போடுகிறவர். God destroys the unwanted things in our lives. அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர். And God is also reconstructing our lives based on His counsel and will. எரேமியா 31:4 எடுத்துக்கோங்க. Let's turn to Jeremiah chapter 31:4. எரேமியா 31:4 இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்தவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். Jeremiah 31:4 it says, again I will build you and you will be rebuilt, O Virgin Israel. Again you will take up your tambourines and go forth to the dance of the merrymaker. 33வது அதிகாரத்தில் அதை திரும்ப வாசிக்கலாம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து. So even God says that in Jeremiah 33. அவருடைய முன் அறிதலின்படி, அவருடைய ஞானத்தின்படி, அவருடைய வல்லமை அடிப்படையாக கொண்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறார். Based on His counsel, based on His sovereignty, God is the one who is building our lives. அதனாலதான் அவர் இல்லாம நம்முடைய வாழ்க்கையை கட்டுவது
ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். That is why building our lives without God is a foolish thing. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார். God is desiring to build our lives. எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு அவர் எல்லா விதமான காரியத்தையும் அவர் ஒழுங்கையும் எல்லா விதமான டைமென்ஷனையும் கொடுத்து கட்டுவதற்கு அவர் மோசேக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ, just like how God gave the patterns and details of the tabernacle and commanded Moses to build the tabernacle, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் கட்டுவதற்கான எல்லா திட்டத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். Even for our lives God has a plan and a detail for it. இப்போ ஆண்டவர் நம்ம அந்த கட்டுகிறதுல நம்ம அந்த கட்டுகிறதோடு கூட நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம ஆண்டவருடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு ஆண்டவருடைய அந்த எல்லா விதமான வழி நடத்துதலை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். So we as believers, when we receive the command from God, we can give ourselves to God for Him to rebuild our lives. சங்கீதம் 127 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா. So in Psalm 127 it says, if God does not build the house, the builder builds it in vain. ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய வாக்குத்தத்தம் கொடுத்து வாக்குத்தத்தம் பெற்றவர்களுக்கு ஆண்டவர் எப்போதுமே கட்டாத வீடுகளையும் நட்டாத திராட்சை தோட்டங்களையும் கொடுக்கிறார். God can you repeat it? கட்டாத வீடுகளையும் நட்டாத திராட்சை தோட்டங்களையும் God gives யோசுவா 24:13 ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் கட்டாத வீடுகள் நட்டாத திராட்சை தோட்டத்தை அவர் கொடுக்கிறவர். In Joshua we see that God gives the land that is unbuilt for the one who is ready to build the construction. ஆண்டவர் ஒரு பக்கம் நம்ம அந்த வாழ்க்கையை நம்ம கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வடிவமைத்திருந்தாலும், though God has a plan in our lives for us to build our lives, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நமக்காக அவர் கட்டி கொடுக்கிறவர். When we believe God, God is the one who is constructing our lives. ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய ஒழுங்கின்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த சரியான வழிநடத்துதலின்படி கட்டுவதற்கு நம்ம விசுவாசிக்கும் போது அதை கட்டுகிறவர் ஆண்டவர் தான். So when we by faith receive the instruction from God, it is God who is the one who is building the construction. சங்கீதம் 51 அதிகாரத்துல தாவீது எருசலேமினுடைய சுவரை கட்டுவதற்கு ஆண்டவரை சார்ந்திருந்தார். In Psalm we see that David was relying upon God to build the walls of Jerusalem. சங்கீதம் 51 நீங்க எடுத்தீங்கன்னா, let's turn to Psalm 51. It's not 51. சங்கீதக்காரன் அங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் எருசலேமுடைய அந்த மதிலை கட்டுவதற்கு ஆண்டவரை சார்ந்து கொண்டு சங்கீதம் 51:18 சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. This by your favor do good to Zion, build the walls of Jerusalem. கட்டுகிறது தாவீது தான், ஆனா அவன் சொல்லுறது கர்த்தர் தான் அதை கட்டுகிறான்னு சொல்லுகிறான். So the one who is building is David, but he says that God is the one who is using him to build that. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம கட்டினாலும் நம்ம கட்டுவதற்கு நம்ம கீழ்ப்படிதாலும் அதை கட்டுவிக்கிறவர் ஆண்டவர் தான். So though we obey God and wanting him to build our lives, it is God who is building our lives actually. So மனிதனை ஆண்டவர் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்கான எல்லா விதமான வசனங்களையும் எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God has given us His word and every instruction for us to construct our lives based on His counsel. ஆண்டவருடைய நோக்கமும் ஆண்டவருடைய அந்த குணத்தை ஆண்டவர் சொன்னதை அப்படியே ஆண்டவருடைய சொன்னதின்படி கட்டாத எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இடித்து போடுகிறார். And God destroys everything that is not constructed based on His command and His provision. அது மேல ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும். The judgment will fall upon those. எப்படி யோசுவா 7வது அதிகாரத்துல அந்த எரிகோவை மறுபடியும் கட்டினவனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வந்தது. Just like how we see in Joshua 7, the king who tried to rebuild Jericho and God's judgment fell upon him. ஆண்டவருடைய நோக்கத்தின்படி ஆண்டவருடைய சொன்ன வார்த்தையின்படி ஒரு மனிதன் கட்டும்போது அந்த பலிபீடத்தை ஆண்டவர்
நோவா கட்டின பலிபீடத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். So, but when we believe by faith and when we construct the ark based on God's command, God rejoices in that. ஸோ நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கவனமாக இருந்து ஆண்டவர் சொல்லுகிறபடி நம்ம கட்டுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். In everything we should be very careful for us in order to present ourselves to God. இந்த ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் நமக்காக அவர் எல்லா காரியத்தையும் ஒரு வடிவமைத்து ஏற்கனவே வைத்து விட்டார். Because God has already planned and kept a plan for us in our lives. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், எப்படி ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை எப்படி செய்யணுங்கிற எல்லாவற்றையும் நமக்கு அவர் வசனத்துல நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். God also reveals through His word for us to please Him. எதை வைத்து கட்டணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். God also revealed through which material we should build our lives. யாத்திராகமம் 25வது அதிகாரத்துல முதல்ல ஒரு 7 வசனம் வாசிப்போம். ஒவ்வொரு மெட்டீரியல், ஒவ்வொரு பொருட்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன்படி கட்டுவதற்கு அவர்களுக்கு வடிவமைத்து கொடுத்தும் இருக்கிறார். So in Exodus 25 we see God listing out the items with which the tabernacle has to be built. So ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்ட வேண்டும். So we have to build our lives based on the will of God. நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல. Not on our will. நம்ம நினைக்கிறபடி அல்ல. Not how we imagine our lives. யாத்திராகமம் 25:9 நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. In Exodus 25 verse 9 it says, according to all that I am going to show you as the pattern of the tabernacle and the pattern of its furniture, just so you shall construct it. Even தட்டுமுட்டு, எத்தனை பேர் தட்டுமுட்டுன்னா தெரியும்? தட்டுமுட்டின்படியும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் கவனமாக நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். God has carefully provided us every single thing for us to build our lives based on His faith. So ஆண்டவர் கொடுத்த மாதிரியின்படி ஒரு சபையும் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையும் கட்டப்பட வேண்டும். Based on the pattern that God has shown, church and the personal life of a believer has to be built. நம்முடைய விருப்பத்தின்படியோ நம்முடைய தேர்வின்படியோ அல்ல, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். Not based on our will or our needs, but based on what God has revealed. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, இந்த ஆண்டவருடைய வசனத்தை நீ 2 தீமோத்தேயு 1:13 அவருடைய வசனத்தை என்ன பண்ணி பிடித்துக்கொள். நம்முடைய வாழ்க்கையை இப்ப கட்டுறது. In 2 Timothy chapter 1, Apostle Paul says, hold on to the word of God. நீ கிறிஸ்து இயேசுவுக்கு விசுவாசத்தோடு 14வது வசனத்துல இருக்கிறீங்க. உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசப்படுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். Says God through the Holy Spirit who dwells in us, the treasures which has been entrusted to you. 13வது வசனத்துல கூட நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டது. Retain the standard of sound words which you have heard from me in the faith and love which are in Christ Jesus. இந்த ஆண்டவருடைய அந்த ஒழுங்கின்படி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். God wants us to build our lives based on His word and His will. இந்த ஆண்டவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. Because the ways of God are not our ways. அவருடைய சிந்தை நம்முடைய சிந்தை இல்லை, நம்முடைய சிந்தை அவருடைய சிந்தை கிடையாது. And His thoughts are not our thoughts. So நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய திட்டத்தின்படி நம்ம வடிவமைக்காம, so we don't have to build our lives based on our own imagination. ஆண்டவர் நமக்கு வசனத்தில் கொடுத்த மாதிரியின்படி நம்ம கட்டுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். But let's entrust ourselves to God to build our lives based on what He has revealed through His word. யாத்திராகமம் 25 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு குறிப்புகளும் ஆண்டவர் ஏற்கனவே அதை இன்டென்ஷனலா அதுல வைக்க வேண்டும் சொல்லி அவர் என்ன பண்ணார், தீர்மானித்து அந்த ஒவ்வொரு காரியத்தையும் அதுல வைத்திருக்கிறார். So as we saw in Exodus 25, God has decided and He has particularly commanded him to keep every single items in the tabernacle. It is God's intention. 25 அதிகாரத்துல எவ்வளவு அகலம் இருக்கணும், எவ்வளவு உயரம் இருக்கணும், அதனுடைய போல்ட், அதனுடைய
ஹூக் வந்து எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ண வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். God has given every single detailed instruction to Moses. அதுல எப்படி ஒரு வளையம் எவ்வளவு இருக்கணும்னு கூட அதனுடைய டைமென்ஷன் கூட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God gave dimensions of every single thing. 14வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டிகளின் பக்கங்களில் இருந்து வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். ஸோ ஒவ்வொரு அளவுகளையும் ஒவ்வொரு குறிப்புகளையும் ஒவ்வொரு பொருட்களையும் எப்படி அவர் கட்டுவதுன்னு சொல்லி அவர் டீட்டெயிலா கொடுத்திருக்கிறார். God has given the measurements and the items that are to be kept in the tabernacle with such detail. அது எல்லாமே வந்து ஒரு உத்தேசமான ஒரு காரியம் கிடையாது. These are not random things. ஏதோ ஒரு மரத்தை வச்சு கட்டுங்க, ஏதோ ஒரு பொருளை வச்சு கட்டுங்க, ஒரு ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. God did not say build the tabernacle with any random things. நம்முடைய வாழ்க்கையை கூட ஆண்டவர் வந்து நம்ம தான் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை கூட அவர் வந்து உங்களுடைய பெரியத்தின்படி கட்டுங்க, உங்க விருப்பத்தின்படி கட்டுங்க ஆண்டவர் சொல்லல. And we are His temple, and God does not command us to build ourselves with random things. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம உண்மை உள்ளவர்களாக, அதாவது வேதம் சொல்கிறது கொஞ்சத்தில் உண்மை உள்ளவரை அநேகத்தில் ஆண்டவர் அதிபதியாக வைப்பார். But God wants us to be faithful in our lives, and God says, "He who is faithful in a little, God will entrust him with more." அந்த கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறதுக்கு பெரிய விசுவாசம் தேவை. But in order for us to be faithful in that little thing, we need more faith. கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையே போயிடும். God says, if you have a mustard seed faith, the mountain will be moved. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறதுக்கு அந்த விசுவாசம் தேவை. For us to be faithful in a little thing, we need more faith. ஆண்டவர் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வெள்ளி பொன்னு விலையுயர்ந்த கற்களை அந்த காணிக்கையாக கொண்டு வந்து அந்த ஆலயத்துல கட்டுவதற்கு ஆண்டவர் வடிவமைத்திருந்தார். God has designed His tabernacle to be built by gold, silver and bronze, which was contributed by the sons of Israel. அது யார் மனப்பூர்வமா கொடுக்கிறார்களோ அவரிடத்துல மட்டும் வாங்கன்னு சொல்லியிருக்கிறார். And God also command to receive the contribution from people who are willingly giving the offerings. நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கிறவர்களாக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை கட்டி ஆலயத்தை கட்டி ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம எல்லாரும் இணைந்து கட்டுகிறவர்களாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். God not only wants us to build our lives, but also be a part in the church and build the church. ஆண்டவர் வந்து அதனாலதான் ரோமர் 12:1 உங்களையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். That's why in Romans 12:1 God says, present yourself as a living sacrifice. ஆண்டவருக்கு சிறப்பானதை கொடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். God is teaching us to give the quality things to God. யாருக்கு உங்களுக்கு கோல்டு யார் கொடுப்பாங்கல்ல? Who will give gold? கோல்டு ஆண்டவர் கொடுக்க சொல்லியிருக்கார். God asks for gold. கோல்டு எதை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. Gold denotes Jesus Christ. இந்த யாத்திரா 25 அதிகாரத்துல இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தட்டு முட்டுகளும் ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது. So every single detailed explanation of this tabernacle is a type of Christ. அந்த வெள்ளி வந்து எதை குறிக்கிறதுனா ஆண்டவருடைய மீட்பை குறிக்கிறது. Silver talks about the redemption of God. ஸோ நம்முடைய உறவு வந்து நமக்கு ஆண்டவருக்குள்ள உறவு வந்து ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தின் அடிப்படையில தான் நமக்கு இருக்கிறது. And our lives also with God is based on His redemptive plan. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்போது ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல வாசம் பண்ணுகிறவர். When God builds the tabernacle, God is the one who is also dwelling in the ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து அதோடு கூட அந்த இடத்துல வாசம் பண்ணி அதை நிரப்புகிறவர். God dwells in the tabernacle and He fills the tabernacle with His நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய ஐக்கியம் ஆண்டவரோடு கூட உள்ள உறவு வந்து அந்த இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. Even our lives and our fellowship with God is based on the redemption that we have based on the cross. இந்த ஆசரிப்பு கூடாரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. Because this tabernacle is a type of Christ. அதுல இருக்கிற அந்த பலிபீடம் இயேசு கிறிஸ்து சிலுவையை குறிக்கிறது. The altar in the tabernacle denotes the cross. உள்ள அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற அந்த ஆர்க் ஆஃப் தி கவெனன்ட் உடன்படிக்கையின் பெட்டி வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. The ark of covenant in the holy of holies denotes the presence of God. அந்த மேல உள்ள இரக்கத்தின் ஆசனம் வந்து
ஆண்டவருடைய அந்த சிலுவையில சிந்தின ரத்தத்தை குறிக்கிறது. The mercy seat denotes the blood of Christ that was shed for us on the cross. அங்க அப்பம் மேஜையில வைத்திருக்கிற அப்பம் வந்து இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பம்ங்கறதை குறிக்கிறது. The bread that was kept in the tabernacle denotes that Jesus Christ is the living bread. அந்த குத்து விளக்கு எதை குறிக்கிறதுன்னா இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாக இருக்கிறார் என்று குறிக்கிறது. The lampstand denotes that Jesus Christ is the light in our lives. ஒரு விசுவாசி தான் 1 கொரிந்தியர் 3:16ல நாம தான் அந்த ஆலயமாக இருக்கிறோம். As in 1 Corinthians 3:16 we are ஒவ்வொரு காரியமும் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வெளிப்படுவதை குறிக்கிறது. And every single thing in the tabernacle reveals to us Christ. இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி இயேசு சொன்ன அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தோமானால், when we give our lives to God for him to build our lives based on his instruction, ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய வெளிச்சம், ஆண்டவருடைய குணம், ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும். In every single place in our lives his plan and his purpose will be revealed through us. ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள்ள வெளிப்படும். His life will be revealed through us. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம கூடவே இருக்கும். His presence will be with us always. நமக்குள்ள அந்த பலிபீடம், நமக்குள்ள அந்த ஆசரிப்பு கூட உடன்படிக்கை பற்றி, நமக்குள்ள அந்த இரக்கத்தின் ஆசனம், நமக்குள்ள அந்த குத்து விளக்கு, நமக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வெளிச்சம், ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள்ள இருந்து புறப்படுகிறதாக இருக்கும். So if God's light, God's presence, it flows from us. ஆண்டவர் அவருடைய மாதிரியின்படி ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். God wants us to build our lives based on his word and his instruction. நம்ம அந்த திட்டத்தின்படி நம்ம ஒப்பு கொடுத்தோமானால், and when we give ourselves to God, ஆண்டவர் சொன்னாரு நான் மறுபடியும் கட்டுவேன். God says I will rebuild it again. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டுகிறார். God is the one who is rebuilding our lives again. அதில் எழுதி நிக்கலாமா? 25 அதிகாரத்துல இளநூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிர், சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. So everything that is in Exodus 25 verse 4, the blue, purple, and scarlet materials denotes Jesus Christ. இளநூல் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். The fine linen says that God has come from heaven unto us. அந்த இரத்தாம்பர நூல் ஆண்டவருடைய அந்த ராஜாவாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். The royalty. Yes, which one? The scarlet. Purple. The scarlet. The purple says that he is the king in our lives. சிவப்பு, ஸ்கார்லெட், சிவப்பு நூல், மெல்லிய சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல், சிவப்பு நூல். ஓகே, சிவப்பு நூல் வந்து அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறிக்கிறது. The ram's skin dyed red denotes the blood of Christ. சோ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். God has stepped out from heaven and he is living in us. அவர் ராஜாவாக இருக்கிறார் நமக்குள்ள. And he is the king in our hearts. நம்முடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நேர்த்தியாக ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம கட்டும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வாசம் பண்ணுவதை நம்ம பார்க்க முடியும். When we build our lives based on obedience to his word, we can see that God is the one who is constructing our lives. நீங்களே அந்த ஆலயம் என்று அறியீர்களா? Apostle Paul says, do you not know that you are the temple of the living God? நம்ம இப்போ வந்து அறியீர்களா அந்த கேள்வி மார்க்ல நான் தான் அந்த ஆலயம். We are not putting a question mark, we are saying that yes, I am the temple of the living God. நான் தான் அந்த ஆலயம். I am the temple. நான் எந்த அளவு நம்ம என்ன பண்ணி கவனமா ஆண்டவர் சொல்லுகிறத கேட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நம்முடைய சிந்தையில, நம்முடைய இருதயத்துல, நம்முடைய நடத்தையில, நம்முடைய பேச்சுல ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் வெளிப்படுகிறதாக இருப்பதற்கு நம்ம ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நம்பி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கட்ட வேண்டும். So in order for us to reveal God in every single part of our lives, we can trust God's word and we can yield to God's word. இப்ப நமக்கு ஆண்டவருக்குள்ள அந்த உறவு ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதை வெளியே என்னுடைய பலத்தை அடிப்படையாக கொண்டு, என்னுடைய திறமையை அடிப்படையாக கொண்டு இல்லை. So now our fellowship with God is based on the redemptive work which Christ has accomplished on the cross, and it is not based on our works or our strength. நான் ஏன் வாழ்க்கையை கட்டுகிறதுக்கு நான் கீழ்ப்படிந்து நான்
ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிக்கும் போது அவர் கட்டாத வீடுகளையும் நட்டாத திராட்சை தோட்டங்களையும் தருகிறார். So when I give my life for God to build, God will also give the unbuilt, the barren land for us to build. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சைடு உள்ள வீடு பங்களாவெல்லாம் நம்ம கொடுப்பாருன்னு அர்த்தமா? It doesn't mean that God will give the next door neighbor. நம்ம மைண்ட்ல நம்ம அப்படிதான் இருக்கு. Our mind is like that. இல்ல ஆண்டவர் கட்டிக்கோ, நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டுவார். So it means that God is the one who is building our lives. அவர் நம்முடைய வாழ்க்கை நட்டாத திராட்சை தோட்டம் என்ன அர்த்தம்? ஆவியானவருடைய அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆவியானுடைய கனிகள் நமக்குள்ள இருந்து வெளிப்படும் அர்த்தம். So what does it mean by the uncultivated vineyard? Is the joy of the Holy Spirit is being revealed from us. ஸோ ஆண்டவர் கையில் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் ஆண்டவர் கொஞ்சத்துல உண்மையா இருந்து, கொஞ்சத்துல ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவரை நம்பி, எல்லா காரியத்திலும் ஆண்டவரை நம்பி, அவர் கொடுத்திருக்கிற மாதிரியின்படி என் வாழ்க்கையை கட்டுவதற்கு என்னை ஒப்பு கொடுத்தேனானால் அவர் என் வாழ்க்கையை கட்டி கொடுக்கிறார். So when we give ourselves to God for every single detail, for Him to build based on His plan and His purpose, He is the one who is building our lives and making it beautiful. அதே நேரத்தில் அவர் தேவையில்லாத காரியத்தை அவர் இடிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பெர்மிஷன் கொடுக்கணும் அவருக்கு. And we also have to yield to God for Him to destroy the unwanted buildings. நான் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் இடிக்க மாட்டார். எப்படி ஆண்டவர் இடிப்பார்? God will definitely destroy the unwanted things. நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. I don't have to give permission. நிச்சயமாக அவர் கட்டுகிறார். But God is the one who is going to build. என் வாழ்க்கையை நிச்சயமாக அவர் கட்டுகிறார். God is the one who is building. என் வாழ்க்கை கட்டப்படுவது அவருடைய சிலுவையை அடிப்படையாக கொண்டது. And His building our lives is based on the cross. என்னுடைய கிரியை அடிப்படையாக கொண்டதல்ல. It is not based on our works. என்னுடைய அர்ப்பணிப்பு அதுல முக்கியமா இருந்தா கூட, though our yielding and giving ourselves to God is important, என்னுடைய அர்ப்பணிப்பு கூட நான் ஆண்டவருடைய கிருபையை கொண்டு தான் என்னை அர்ப்பணிக்க முடியும். even that is based on God's grace that is given to us. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கட்டுகிறவர். அவர் கட்ட சொல்லாததை நான் கட்டக்கூடாது. So God is the one who is building our lives, and we have to be very careful not to build what He has commanded not to build. ஆண்டவர் இடித்து போட்டதை நாம் கட்டாது இருக்கிறது. When God destroys something, it is good for us not to rebuild it. ஆண்டவர் என்ன இடிப்பார்? நம்ம வாழ்க்கையை அடிக்க போறார்? இல்ல. God is not going to destroy our lives. நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை, பழைய மனிதனுடைய காரியங்களை ஆண்டவர் இடிக்கிறார். But God is going to destroy the fleshly things and the worldly things in our lives. தேவையில்லாதது கட்டாம இருந்தாவே நல்லா இருக்கலாம். It is good for us to not build the unnecessary things. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கட்டுவதற்கான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். Because God has a plan for us to build the daily details of our lives. இயேசு மூலமாக வசனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். It is based on God's work. It is based on Jesus Christ and His word. அதனால இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. I would recommend you to read the chapters that are before Exodus 25. ஓய்வு நாளை பற்றி இருக்குது. It talks about the பண்டிகைகளை பற்றி இருக்குது. It talks about the festival. ஏன்னா பழைய ஏற்பாடு எல்லாம் ஆண்டவர் நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கிறது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் வெளிப்பாடு. So the New Testament is in the Old Testament, and the New Testament reveals to us the Old Testament. So ஒவ்வொரு பக்கத்திலேயும் இயேசு இருக்கிறார். And in every single detail of the Old Testament, we can see Jesus Christ. இந்த வசனத்தை நம்ம இருதயத்துல வைத்து விசுவாசித்து, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும்போது, so when we take this word into our hearts and when we yield to God, ஆண்டவர் என்னை மகிமையாய் கட்டி எழுப்புகிறார். God is the one who is going to rebuild our lives. விசுவாசத்துல என்னுடைய வாழ்க்கையை கட்டாத வீடுகளை அவர் கட்டுகிறவர், நம்ம கொடுக்கிறவர். Based on through faith, He is the one who is going to rebuild the things that are not built. நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஆண்டவருக்கு உண்மையா ஓய்வு நாள்ல, ஞாயிற்றுக்கிழமை அல்லாட்டி ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் மீட்டிங்கு நான் வந்திருப்பேன். ஏன்னா ஆண்டவர் மற்ற காரியத்தை எனக்காக செய்திருப்பார். So we might have come to the church or Sabbath, but God is the one who is also building other things that we நான் செய்ய முடியாத அவர் செய்திருப்பார். God would have accomplished things that
we can never accomplish. செய்திருப்பார்ல, செய்வார். He will definitely do it. ஹல்லேலூயா. Hallelujah. Amen. ஆண்டவர் கட்டாத வீடுகளை கொடுக்கிறவர். God is going to give us the unbuilt house. இந்த உலகம் எப்படி இருக்குது? எப்படியாவது ஒரு பெரிய சாதனையை படைச்சணும்னு நினைக்கிறேன். The world wants to achieve something. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு? Do you know what God thinks? நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, அவர் நம்முடைய வாழ்க்கையை அவரோடு கூட நம்ம இணைந்து நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wants us to give our lives to Him and allow Him to build our lives. பக்கத்தில் பார்த்து ஆண்டவர் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறார். Tell God is the one who is amazing. நம்ம ஆண்டவருக்கான காரியத்தை, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது ஆச்சரியப்படுத்துகிறவர், இன்னொரு விதத்திலையும் ஆச்சரியப்படுத்துகிறவர். When we give our lives to God, God makes wonder out of it. இன்னொரு ஆச்சரியமும் இருக்கு நமக்கு. இந்த ஆச்சரியமும் இருக்கும், இன்னொரு ஆச்சரியம். நம்ம ஆண்டவர் வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை தேவையில்லாத கட்டணும்னா இன்னொரு ஆச்சரியம். We will be surprised. If we build our lives with unnecessary things, there is another surprise. So ஆண்டவருடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டுகிறார். Let's say that God is the one who is rebuilding. ஒருவேளை தெரியாம தேவையில்லாத கட்டியிருந்தா அது இடித்து ஆண்டவர் மறுபடியும் கட்டுகிறார். So if we have built something unnecessary, God is going to destroy it and rebuild it again. ஆண்டவர் நான் இடிப்பேன், கட்டுவேன். God says, I will. விடுங்குவேன், நாட்டுவேன். God says, I will destroy it and I will rebuild it. I will pluck it and I will also plant. ஆமென். Amen. நம்முடைய மாஸ்டர் பில்டர் அவர்தான். God is the master builder. சீஃப் ஆர்கிடெக்ட் அவர்தான். He is the chief architect. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல பாதுகாப்பாக இருக்கிறது. And our lives are very safe in the hands of God. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சின்னது, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதும். All that we have to do is be faithful in the little things that God has given us. அவர் அநேகத்துல அதிபதியாக வைப்பார். God will raise it to many things. ஆமென். Amen. கண்கள் முதல் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த இந்த கிருபைக்காக, இந்த கிருபை எவ்வளவு பெரியது. ஆண்டவரே, நீர் மேல வைத்திருக்கிற அந்த நித்திய நோக்கம் எவ்வளவு பெரியது. ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்திற்கு, உம்முடைய சித்தத்திற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க கிருபை கொடுத்ததற்காக சோதனை. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உடைய கிருபைக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்க நீ கொடுத்த இந்த தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, உங்களை உயர்த்துக்கிறோம், போற்றுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆவிக்குரிய காரியத்தை கொண்டு, வசனத்தை கொண்டு எங்கள் வாழ்க்கையை கட்டத்தக்கதான கிருபைகளை கொடுக்கிறார்கள். அதற்கான கிருபைகளை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இன்று சதா காலங்களிலும் இருப்பதாக எல்லாரும் சேர்ந்து ஆமென், ஆமென்.